வணக்கம். பேன் கார்டுங்கிறது இந்தியாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் பேன் கார்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேன் கார்டை தொலைச்சிட்டா நம்ம ஈஸியாக வந்து இபேனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம இபேனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டுக்கு டைரெக்டாக போனீங்க அப்படின்னா இபேன் ஒன்று இருக்குது, அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து யூடிஐ வெப்சைட், இன்னொன்று வந்து என்எஸ்டிஎல் வெப்சைட். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் பேன் கார்டை வந்து 2 டிஃப்ரெண்ட் என்டிட்டி வந்து இந்தியாவில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து என்எஸ்டிஎல், இன்னொன்று வந்து யூடிஐ. இவங்க மூலம் தான் நம்ம பேன் கார்டை வாங்க முடியும். ஸோ அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கேருந்து டைரெக்டாக பண்ணிக்கலாம். இல்லை இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கேருந்து டைரெக்டாக இபேனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம். யூடிஐ மூலம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். pan.utisl.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பேன் நம்பர் கேட்கு. உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தோட மந்த் அண்ட் இயர் மட்டும் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் வெரிஃபை யுவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் எய்தர் வந்து நீங்கள் வந்து ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இல்லை அப்படின்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. மெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வர்றதுக்கு இன்னொரு கேப்ஷாவை டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த வெரிஃபை பண்ணிக்கோங்க உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டாக இருக்கா, இல்லை உங்களுடைய பேன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கேப்ஷா வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா ஹியர்பைன்னு கொடுத்துட்டு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மெயிலேருந்து வந்திருக்க ஓடிபியை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இபேனோட காப்பி வந்து உங்களுக்கு வந்து மெயில் ஐடியில் அனுப்பி வச்சுருப்பாங்க. அந்த மெயில் ஐடியில் வந்து யூ கேன் டவுன்லோட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. மெயில் ஐடிக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய இபேன் வந்து 5 மினிட்ஸில் வந்துருக்கு. அது அதோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இபேன் டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான். இது வந்து யூடிஐ மூலம் பண்ணுறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி என்எஸ்டியிலையோ யூடிஐலையோ ரெண்டுலேயுமே வந்து நம்ம பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்எஸ்டிஎல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆன்லைன் வெப்சைட் வந்துக்குங்க. onlineservice.nsdl.com. இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர், பேன் நம்பர்னு இருக்குது. அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எப்போ தருவோம் அப்படின்னா பேனை அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணும்போது அக்னாலஜ்மெண்ட் தருவோம். ஆல்ரெடி வி ஆர் ஹேவிங் பேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா பேன் நம்பர் கொடுத்து ஆதார் நம்பரையும் கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற மந்த்தையுமே இயரையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ஆப்ஷனல். இது வந்து கார்பரேட் இதுக்கு மட்டும்தான் வரும், இண்டிவிஜுவலுக்கு ஜிஎஸ்டின்னு வராது. அதை கொடுத்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓடிபி வரும். அதாவது மொபைல் நம்பருக்கோ இல்லை வந்து ஜிமெயிலுக்கோ ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலில் உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்துடும். இல்லை அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டான incometax.gov.in வந்து நம்மளுடைய பேன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலம் இருக்குது. அதில் வந்து வெரிஃபை ரிட்டர்ன், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ், லிங்க் ஆதார் அது மாதிரி இருக்குது. அதிலே நீங்கள் கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் இபேன் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் இபேனுக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கெட் நியூ இபேன் அப்படின்னு இருக்குது. இல்லைனா செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் இபேன் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பேன் அப்படிங்கிறதுனால டவுன்லோட் பேனில் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் ஆதார் நம்பர் ப்ளஸ் வந்து ஓடிபி வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேனை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃபில்லிங்கோட அஃபிஷியல் வெப்சைட், இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்மளுடைய பேன் கார்டை என்எஸ்டிஎல்லையோ இல்லை வந்து யூடிஐலையோ ரெண்டுலேயும் பண்ணியிருந்தாலும் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் மொத்தம் 3 விதமாக பேன் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து என்எஸ்டிஎல் வெப்சைட், இன்னொன்று வந்து யூடிஐ வெப்சைட். இல்லை அப்படின்னா இன்கம் டேக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவை தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.